ஏரிக்கரையில் 25 வயது இளம்பெண்ணின் சடலம். அழைத்து வந்து கொலை செய்து எரித்து போட்டது யார்? பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டாரா? இறந்து கிடந்த பெண் யார்? நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த பட்டணம் பேரூராட்சிக்குட்பட்ட பகுதியில் 140 ஏக்கர் பரப்பளவில் ஏரி அமைந்திருக்கிறது. ஆள் நடமாட்டம் இல்லாத அந்த பகுதியில் ஏராளமான மதுப்பிரியர்கள் அங்கு வந்து மது அருந்துவதையும் சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டு வருவதையும் வாடிக்கையாக வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அருகாமை பகுதியில் வசித்து வரும் பழனிவேல் என்பவர் மாடு மேய்ப்பதற்காக அந்த பகுதிக்கு சென்ற போது யாரோ ஒருவர் எரிக்கப்பட்டு கிடப்பதாக ராசிபுரம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார். விரைந்து வந்த போலீசார் உடலை மீட்டு பார்த்தபோது 25 வயது மதிக்கத்தக்க இளம்பெண் ஒருவரது உடல் என கண்டறிந்து பிரேத பரிசோதனைக்காக உடலை கைப்பற்றி விசாரித்த போது போலீசாரின் விசாரணையில் எரித்து கொலை செய்யப்பட்ட பெண் வடுகமுனியப்பன் பாளையம் பகுதியை சேர்ந்த கூலி தொழிலாளி ரமேஷ் என்பவரின் மனைவி 25 வயதான மணிமேகலை என்றும் இவர்களுக்கு 5 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ள நிலையில் மணிமேகலை ஆண் நண்பர் ஒருவரோடு பழகி வந்ததாகவும் இதனை ரமேஷ் கண்டித்ததோடு நாமகிரிப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்த நிலையில் அவர்கள் அந்த இளைஞரை அழைத்து எச்சரித்து இருதரப்பினரையும் சமாதானப்படுத்தி ரமேஷுடன் மணிமேகலையை அனுப்பி வைத்த நிலையில் ஏரிக்கரையில் பெண் சடலம் கிடப்பதாக தகவல் பரவியதால் சந்தேகமடைந்த ரமேஷ் அங்கு சென்று பார்த்தபோது அது தனது மனைவியின் உடல் என உறுதிப்படுத்த இது குறித்து தீவிர விசாரணை நடத்திய போலீசார் விசாரணையில் பக்கத்து வீட்டைச் சேர்ந்த பாலாஜி என்ற நபருடன் மணிமேகலை பழகி வந்திருக்கிறார் என்றும் அவருடன் தனியாக வீடு எடுத்து தங்கி வந்த நிலையில் ஏற்பட்ட பிரச்சனை காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகாருக்கு பிறகு பிரிந்து சென்ற பாலாஜியை சேர்ந்து வாழுமாறு மணிமேகலை வற்புறுத்தி வந்த நிலையில் அது சம்பந்தமாக ஏற்பட்ட வாக்குவாதத்தின் போது ஏரிக்கரையில் வைத்து உடலை எரித்ததாக பாலாஜி தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்.